இந்த மாசம் நீங்க என்ன பண்ணணும்னா பணம் 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 சம்பாதிக்கணும் ஒரு மைண்ட் செட்டோட மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூப்பரான வருஷமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி என்பவர்கள் ஒரு 5 வருஷமாவே ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்பத்துல பிரிவினைகள், இப்ப மென்மேலும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பணத்தை தொலைச்சிட்டு உட்காந்துருக்குமே, குடும்பத்தை தொலைச்சிட்டு ஒண்ணுமே யோசிக்காது. ஒரு ஃப்ரெஷ் லைஃப் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷத்துல இருக்கீங்க. அதற்கான ஆரம்பம் இந்த மாசத்துல அதிகமா இருக்கு. தனக்காரன் உச்சம் பெற்றிருக்கிறது மிதுனராசி என்பது ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உலகெங்கும் வாழும் பக்தி பிரபஞ்சம் 369 நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆவணி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பல்வேறு விதமான மாற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, குழந்தை பேரு, திருமணம், எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் எப்பவுமே ஆவணி மாதத்தில் அதிகமாக நடக்கும். அப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற இந்த ஆவணி மாதத்தில் கிரக நிலைகள் என்ன மாதிரி இருக்குது, ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்ப இந்த மாதம் அந்த ஆவணி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று இருக்க போறாரு. அதே கடக ராசியில புதனும் இருக்க போறாரு. சிம்ம ராசியில சூரியன் கேது, கன்னியில சுக்கிரன், கும்பத்துல ராகு, மீன ராசியில சனி வக்ரம் பெற்றிருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஆவணி மாதத்துல வர்றது ரொம்ப விசேஷம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியன் ஆட்சி பெற்று குரு உச்சமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் 12 ராசி என்பதற்கும் பல்வேறு விதமான யோக பலனை கொடுக்க போகுது. டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய லாபாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்க ராசியிலே இருக்காரு. இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அன்பர்கள் ஒரு 5 வருஷமாவே ஏதோ ஒரு பிரச்சனை, கடனாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், சண்டையாக இருக்கலாம், குடும்பத்தில் பிரிவினைகள், பிரச்சனைகள், அதே மாதிரி நிறைய பேருக்கு சொத்து சம்பந்தமான வழக்குகள், தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்போ வழக்கு பெரிய லெவலில் ஒரு மன கஷ்டத்தில் இருக்கீங்க. நிறைய மிதுனராசி என்பவர்கள் ஷேர் மார்க்கெட்டில், கிரிப்டோ கரன்சியில் நிறைய பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. உண்மை கவலைப்படாதீங்க, போனதை பற்றி யோசிக்காதீங்க. இப்போ மென்மேலும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ எப்படி நீங்கள் செலவு பண்ணீங்களோ அதே போல் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஆவணி மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது. அதற்கான முயற்சிகளை மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு யோசிக்காமல், ஐயோ நம்ம இவ்வளோ திறமை இருந்தது, இவ்வளோ எல்லாம் இருந்து கடைசியில் நம்ம ஏமாந்துட்டு உட்காந்துருக்குமே, பணத்தை தொலைச்சிட்டு உட்காந்துருக்குமே, குடும்பத்தை தொலைச்சிட்டு ஒன்றுமே யோசிக்காதீங்க. அது கடந்து போனதாகவே இருக்கட்டும். ஒரு ஃப்ரெஷ் லைஃப் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷத்தில் இருக்கீங்க. அதற்கான ஆரம்பம் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்க தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. அந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம் தான். தனக்காரகன் உச்சம் பெற்றிருக்கிறது மிதுன ராசி என்பதுக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதம் நீங்க என்ன பண்ணணும்னா பணம் 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 சம்பாதிக்கணும் ஒரு மைண்ட் செட்டோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூப்பரான வருஷமா இருக்கு. அது இந்த மாசத்துல இருந்தே ஆரம்பிங்க. பெரிய லெவலில் பணம் சம்பாதிப்பீங்க. வேலை இல்லையா, வேலை கிடைக்கும். வேலை மாறணுமா, நல்ல சம்பளத்தில் வேலை மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் கடன் நிறைய இருக்குது சார், என்ன பண்ணுறது தெரியல, வட்டி கட்டிக்கிட்டே இருக்கேன், வட்டி கட்டுறதுக்கே பணம் வர மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பண வரவுகள் நிறைய வரும். இந்த மாதம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அதை செய்ய முடியுமான்னு பாருங்கள். இப்போ வேலை தேடுறீங்க அப்படின்னா வேலை உங்களுக்கு ஒரு 50,000 சம்பளம் கிடைக்கும், 20,000 சம்பளம் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5,000 ரூபா அதிகமாக கேளுங்க. கண்டிப்பாக
அதிக சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதே போல வேலை மாறுறீங்க, அதே மாதிரி சம்பளத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அதே போல மிதுன ராசியா இருக்கீங்க, தொழில்ல இருக்கீங்க, லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாசம். இப்ப நீங்க ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறீங்க, அது 110 ரூபா 120 ரூபா சொல்லி விற்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணீங்கன்னா லாபங்கள் அதிகமாகும். லாபங்கள் அதிகமாகும் போது உங்களுடைய வாழ்க்கையில கடனை தீர்க்கறதுக்கான ஒரு அற்புதமான வருஷம் இது. அதான் சொன்னேன், திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மிதனராசி என்பது கடன் தான் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும். அந்த கடன்ல இருந்து வெளில வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த வருஷத்துல இருக்கு. அதை ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை பண்ணுங்க, லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சை கண்டிப்பா கொண்டு வரலாம். அதே போல இந்த மாதம் மனைவியால் லாபத்தை சந்திக்கக்கூடியவர்கள் மிதுனராசி என்பர்கள், கணவரால் லாபத்தை சந்திக்கக்கூடியவர்கள் மிதுனராசி என்பது. இப்போ மனைவிக்கு வேலை இல்லை, இந்த மாசம் வேலை கிடைச்சிடும். கணவருக்கு வேலை இல்லை, கணவருக்கு வேலை கிடைச்சிடும். மனைவியுடைய வீட்டார் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். கணவருடைய வீட்டார் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உங்களுக்கு பண பிரச்சனையா இருந்தால் இந்த மாதம் தீர்க்கறதுக்கான வழியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். நிறைய சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். ஒரு கல்யாணம் ஆகலையா, கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தை இல்லையா, குழந்தை வரம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அதன் மூலமாக சில பேருக்கு பணம்லாம் வர வேண்டியிருக்கு. சார் எனக்கு ஒரு இடம் பிரச்சனை தீர்ந்தா அந்த இடத்துல இருந்து காசு வரும், எனக்கு ஒரு கோர்ட்டில் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு, அந்த கேஸ் பிரச்சனை தீர்ந்தா எனக்கு காசு வரும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்கு. அதற்கான முயற்சிகள் பண்ணுங்க. நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்ற விஷயங்கள் என்னன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை செய்வது நல்லது, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வது நல்லது. இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா அடிஷ்னலா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு செகண்ட் லைன்ல ரன் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ப கண்டிப்பா உங்களால வாழ்க்கையில எப்பவுமே ஒரு வெற்றியாளராக இருக்க முடியும். ஏன்னா நீங்க ஒரே பிசினஸை பண்ணதுனால தான் இப்ப லாஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. கூட அடிஷ்னலா ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள் மிதுனராசி என்பவர்கள். ஆனால் தைரியமா ட்ரை பண்ணுங்க, சூப்பரா சம்பாதிப்பீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட வேலையை ட்ரை பண்ணுங்க. ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா வேற ஏதாவது செகண்ட் லைன்ல ஏதாவது ஒரு வேலை, அது பார்ட் டைமா இருக்கலாம், இல்லை சாட்டர்டே சண்டேல செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், இல்லை வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பணம்ன்ற பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வரவே வராது. கடன்ற தொந்தரவு இருக்கவே இருக்காது. அதே போல நிறைய மிதுனராசி என்பது வெளிநாடு சென்று சம்பாதிக்க யோகம் இருக்கு, வெளியூர் சென்று சம்பாதிக்கிற யோகம் இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. இந்த டைம் அதுக்கான ரைட் டைமு. வெளிநாட்டிலே இருக்கீங்களா கண்டிப்பா சிறப்பா இருப்பீங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு பண மழை பொழியக்கூடிய ஒரு வருஷமா இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை ஈஸியா கிடைச்சிடும், ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. படிச்சு முடிச்சு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர், அவங்களுக்குலாம் வெளிநாட்டிலே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாசம். அது மட்டும் இல்லாம இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு சண்டை பிரச்சனைகள் எல்லாமே தீரும். கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்துல குழந்தைகளால பிரச்சனை, இது எல்லாமே தீரக்கூடிய முக்கியமான மாசமா இருக்கு. மொத்தத்துல மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய இந்த வருஷம் இருக்கு. அதை ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக ஆவணி மாத பலன்கள் அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல குரு உச்சம் பெற்றிருக்கு, அதே மாதிரினா இதை விட அதிகப்படியான பலன் இருப்பதற்கான வாய்ப்பு. தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது சுப கிரகங்களை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி, சுக்கிரன் புதன்ல கூட நிறைய பேர் கடன் பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனைகள் நிறைய பேர் இருக்கு. உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்ல எழுதணும் மாதிரி இருக்கும்னு நினைச்சீங்கன்னா 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்க்கறது எப்படி அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவன்.